Hi guys, Nilesh Marthi, Inspiring Indians, Ahilyabai Holkar. இதுதான் வந்து செகண்ட் ஃபைனல். அஹல்யாபாய் ஹோல்கர் வந்து ஒரு ஷீப் ஹர்டர் ஃபேமிலியில் பிறந்தா. ஆனால் ஒரு குவீன் ஆயிட்டாங்க, ராஷ்டிர மாதா, அதாவது தேசிய தாய் மாதிரி. இந்தியாவில் இருந்த எல்லா கோயிலையும் கட்டினாங்க. மால்ரா ஹோல்கர் அவர் வந்து மால்வா ரீஜனை ரூல் பண்ணார் மராத்தா பேஷ்வாஸ் கடியில். அவர் அஹல்யாவை பார்த்த உடனே அவருக்கு இம்ப்ரெஸ் ஆகிட்டார், அந்த டிவோஷன், சின்சியரிட்டி, இன்டெகிரிட்டி தான். அது மட்டும் தானா. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு விஷன் இருந்தது. அவர் பார்த்தாலும் இது மாதிரி அவர் பெரிய ராணி ஆயிடுவான்னு. அதனால அவளோட பையன் காந்தேரோ கூட கல்யாணம் வச்சுட்டாங்க. அவளுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிசிஸ், மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட்டு நடத்துகிறாங்க. 1754 அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க. சோகமாய் மல்ஹாராவ், அதாவது அவங்க மாமனார் இன்ஸ்பயர் பண்ணதுனால அவன் மால்வாவுக்கும் அதோட மக்களுக்கும் இது பண்ணான், டெடிகேட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் வந்து அவங்க மாமனாரும் செத்துட்டாரு போகல. ஒரு வருஷம்க்கு அப்புறம் அவங்க பையனும் செத்துட்டான். ஸோ மால்வா வந்து ஒரு டக்குன்னு போகிற மாதிரி கிங்டமாக இருந்தது. ஆனாலும் மால்வாவை ஒழுங்காக பார்த்துக்கிட்டது அஹல்யாபாய் ஹோல்கர். நிறைய பேர் வந்து மால்வாவை பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதில் பேஷ்வா ராகோபா வந்து தான் ரொம்ப கீனாக இருந்தார். அவர் என்ன நினச்சாரு, கரெக்டான நேரம் நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அஹல்யாபாய் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு குட்டி ரெஜிமெண்ட் ஆஃப் உமனை ட்ரெயின் பண்ணி மாதிரி போட்டா. அதுக்கப்புறம் சொல்லிட்டா, இந்த மாதிரி பொண்ணுங்கள்கிட்ட தோக்கிறதுக்கு உனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீ வந்து சொல்லிக்கோன்னு சொன்னான். ஆனால் அவளுக்கு எதுவும் இல்லை இறக்கிறதுக்கு, அதனால தாராளமாக சொல்லிட்டா. ஸோ ஆனால் இந்த ராகோபாவுக்கு டவுட்டாக இருந்தது, தோத்துட்டா பிரச்சனை ஆகிடுமேன்னு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தில் ஒரு மரணத்துக்காக கெஸ்ட்டாக போனார். அதுக்கப்புறம் பார்த்தாரா, ராகோபாவுக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு. ஸோ ராணி அஹல்யாபாய் ஹோல்கர் வந்து நிறைய கோயிலை கட்டி ரெனோவேட் பண்ணியிருக்காங்க, 100 டெம்பிளுக்கு மேலே. காஷி விஸ்வநாத கோயில், அதுக்கப்புறம் பப்ளிக் ரெஸ்ட் ஹவுசஸ்லாம் கட்டியிருக்காங்க, அதுக்கப்புறம் டேங்க்கு வெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 1000 கோடி கணக்கில் அவங்க காசை மாதிரி சேரிட்டிக்காக பண்ணாங்க. அதனால மால்வாவே ரொம்ப சூப்பராக ஓடிச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சாப்டர் 2 வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சாப்டர் 3 தான். See you in the next one.